Praise the Lord. Praise Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். My dear beloved brothers and sisters in Christ, I welcome you all today. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார். Even God is going to bless you today. இந்த நாளில் ஒரு சிறு கவியை பாடி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். Let me start by singing a small chorus. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பின் பரலோக பிதாவே, My dear God, இந்த நாளிலே என் அன்பு தேவ பிள்ளைகளோடு கூட இடைப்படும். even today communicate with my dear beloved people. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In the name of Jesus. ஆமென். Amen. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். Let us get into God's words today. ரோமர் 13 அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, In Romans 13 chapter verse 8, when ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். the scripture says, "Owe no one anything except to love one another, for he who loves another has fulfilled the law." ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. The Lord's word says, "Owe no one anything except to love one another." இது ஒரு கடனாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. It is like a debit, the Bible says. அப்ப இந்த நாளிலே நாம் எதற்காக கடனாளிகளாக இந்த உலகத்திலே வாழ்கிறோம்? So for what are we living as debtors in this world? சிலர் அநேக கடன் சுமைகளினாலே பணத்தை வட்டிக்கு வாங்கி ஜனங்கள் கடனினாலே தவிக்கிறார்கள். There are so many people who get their money for interest and they are in complete debits and they suffer a lot. சிலர் திருமணத்திற்கு போய் மொய் வைத்து பதிலுக்கு மொய் வைக்க வேண்டும் என்று சொல்லி அதிலே மொய்க்கு மொய் செய்ய வேண்டும் என்று கடன் படுகிறார்கள். There are some people who are, if they go for a wedding, they have to pay, and to pay back in return, they get debits. சில ஜனங்கள் பழி வாங்குவதிலே அவர்கள் கடனாளிகளாக, இவன் கொன்று விட்டான் ஆகவே இவனை நான் கட்டாயமாய் கொள்ளுவேன் என்று துன்மார்க்கன் சுத்துகிறதை பார்க்கிறோம். So the people who are ungodly, they have debits for in the order to take revenge. They always wanted to avenge someone. So they are being as a debitors for all those revenges. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவதற்கு தான் நாம் கடனாளிகளாக இருக்க வேண்டும். But Bible says we must be as debitors for loving each and other. ஆனால் இன்றைக்கு ஒரு அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள், இந்த முறை அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது அவர்களை பிடித்து ஜெயிலில் போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். But what do the rulers nowadays do? So in order to take a revenge, they just take the people who always ruled and they put them in jails. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அவரிலே நாம் அன்பு கூறும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So God has called us to love one another. தேவன் நம்மை அன்பு கூர்ந்தபடியினாலே, ஜனங்களை நேசித்தபடியினாலே நாமும் தேவ பிள்ளைகளை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். So as God loved us, so even we are being the same. We have to be the same debtors and we have to love each other in the same way as God loved us. அவர் முந்தி நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். Only because he loved us at the first, even we are debtors to love him back. ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பு கூறுவதிலே நாம் கடனாளிகள். So we are debtors in loving each and other. இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, Even today, my dear beloved people of God, ஒருவரிடத்திலே ஒருவர் சாந்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். we have to be in calmness with each other. அல்லேலூயா. Hallelujah. ஒருவரை மதிப்பதிலே நாம் முன்பாக ஒருவரை ரொம்ப மேன்மையாக எண்ண வேண்டும். We have to take time to understand everyone and we have to give the prestige which they are about to have. இன்றைக்கு உலக மனிதனை மதிப்பதை விட்டு அவனை எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி திட்ட வேண்டுமோ அது ஒரு ஃபேஷனாக மாறி இருக்கிறது. Today's fashion is not respecting people according to their dignity but giving them or paying them back. ஒருவருக்கு செலுத்த வேண்டியவைகளை நாம் திரும்ப யாரிடத்திலே கடன் வாங்கினோமோ அந்த கடனை நாம் திருப்பி செலுத்த வேண்டும். We have to pay back the debit which we have got from another people. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நாம் எந்தெந்த காரியங்களிலே நாம் திருப்பி செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், So today, in what are things we must pay back the debit, what the Bible says is, முதலாவதாக நாம்
கணவன்மார்கள் மனைவியினிடத்திலே அன்பு கூற வேண்டும். Firstly, husbands have to love their wives. அடுத்தது பிள்ளைகளிடத்திலே அன்பு கூற வேண்டும். And the next is they have to love their children. பெற்றோர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும். We must love our parents. இவர்களிடத்திலே அன்பு கூறாதபடி Unless we show our love to them, உலகத்திலே வேற மனிதர்களிடத்திலே நாம் அன்பு கூறுவதிலே வேதம் அதை ஒப்புக்கொள்வதில்லை. The Bible does not agree with that. We love another people who don't belong to us. We always love the worldly people. பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் கடன் வாங்கும்படியாக இந்த நாளிலே பிள்ளைகளை கடன் வாங்கி ஒரு கடனிலே ஒரு நுகத்தை வைக்க வேண்டும் என்று மிக ஆவலாக அவன் இருக்கிறதை பார்க்க. Satan is trying and he is very eager waiting to put you into debits. ஃபோன் கால் வரும், அந்த ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணா உங்களுக்கு கடன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. Once you ring the phone, you pick it and the question they tell is that we are debiting you, do you want to have it? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்க கடன் தர போறோம், 2 லட்சம் ரூபாய் கடன் உங்களுக்கு நான் கொடுக்க போறோம், நீங்க வாங்கிக்கிறீங்களா என்று சொல்லி கேட்பார்கள். There are people who ask us, they tell us that we are going to give you 1 lakh, we are giving you 2 lakhs, are you ready to get the debit? அப்ப அந்த கடன் வாங்கும் பொழுது அந்த கடன் யார் கொடுக்கிறாரோ அவர்களுக்கு நாம் அடிமைகளாய் மாறுகிறோம். So once when we get the debits from them, we become the slaves of them, all those who give us, who debit us. அப்பொழுது அந்த கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனை அடிமைப்படுத்தி அவனுடைய மனம் போல அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஒரு நீண்ட காலமாக தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கக்கூடியவனாக அந்த கடன் கொடுத்தவன் அடிமைப்படுத்துகிறான். Meanwhile, the one who has given us the debit, he makes the one who has got the debit completely as a slave. He puts him under the bondage. இதை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளையே. My dear beloved, உன்னுடைய வாழ்க்கையில நீ வாங்கின கடன்களை முதலாவதாக செலுத்தும்படி நீங்கள் திட்டமிட வேண்டும். So you must plan in your life to pay back all the debits which you have got. சிலர் கடனை வாங்கி வேற கடனை அடைப்பதற்கு புதிய கடனை வாங்கி இங்கே அடைப்பார்கள், மறுபடியும் இன்னொரு கடனை வாங்கி அங்கே அடைப்பார்கள். இப்படியே கடனாக செயினாக ஓடிக்கொண்டே இருக்கும். There are some people who make the debits in chains. So in order to pay back the debit which they have paid from one person, they get it from another person. And then again, to pay that, they get it from the another person. In the same way, they are just making it as chains. They are not closing it. சிலர் டெபிட் கார்டுன்னு சொல்லி பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க. Certain people are there. They have the debit cards and they have that in their pockets. எந்த திங்ஸ் வாங்கினாலும் கடனை அந்த பொருளை வாங்கிட்டு உடனே அதை வச்சு அப்படியே உரசி வெளியில எடுத்துருவாங்க. They just swipe whatever things they get and then they just swipe it and they take it. அதுல என்னன்னா சாத்தானுக்கு தான் அதுல மகிழ்ச்சி. So the person who is going to be very much happy in that is Satan. பாத்தியா இந்த புள்ள எப்படி கடன் வாங்கி எனக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லி சாத்தான் அதுல சந்தோஷப்படுகிறான். Satan thinks in himself and he becomes happy. He thinks that, oh, can you see that person, he has got this debit and because of that he has become my slave. ஆண்டவருடைய சித்தம் என்னவென்று சொன்னால் நீ கடன் நீ வாங்குவதாக அல்ல, அநேகருக்கு கொடுக்கிறவர்களா அவனை மாற்றுவேன் என்றுதான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். So God's plan is that not we shouldn't get any debits, but we must pay many others in back. That is what is God's plan. Hallelujah. உங்களை கொடுக்கிறவர்களாக தேவன் மாற்ற விரும்புகிறார். God wants to make you or to change you as giving people. ஆனா கடன் கொடுத்து வட்டி அவன் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களாக அல்ல. But not the one who are very much interested to get to ask them interests. நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை எஜமானனாக தேவன் மாற்ற விரும்புகிறார். So in God's presence he wants to make us as owners. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஞானமாக சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், so today all the God's people what they have to think in their brains is தேவ சமூகத்திலே கடனை அடைக்கும்படி பாரத்தோடு செபிக்கும்படியாக தேவன் பேசுகிறார். So God speaks you people to pray very much, to pray anxiously in order to pay all your debits. எந்த சூழ்நிலையிலே நான் கடனே வாங்க மாட்டேன், தேவன் எனக்கு கொடுத்ததிலே நான் மனரம்மியமாக வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் திட்டமிட வேண்டும். So you have to vow within yourself that you are not going to get debit for anything, maybe whatever may be the circumstances. தேவ சமூகத்திலே நீங்கள் அதிகமாக தேவன் கொடுக்கக்கூடிய நன்மைகளுக்காக நீங்கள் செபிக்க வேண்டும். You have to pray to God for everything. தேவ சமூகத்திலே நாம் திருப்தியாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். We must be content in God's presence. பிலிப்பியர் 4:11 பவுல் சொல்லும் பொழுது, in Philippians 4:11 when Paul says, எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். Paul says that he is ready to take out in every condition. அப்ப இந்த நாளிலே சிலர் நல்லா என்ன செய்யணும், நல்லா ஏசில படுத்து தூங்கினா தான் தூக்கம் வரும்.
So nowadays in certain people, only when they sleep under AC, they'll have good sleep. எனக்கு நல்ல காலையில டிஃபன் வேணும், மதியானத்துல அந்த சாப்பாடு வேணும், இந்த சாப்பாடு, அப்பதான் நான் திருப்தியாக இருப்பேன். They order that afternoon, I need this food. Meanwhile, during the supper, I need this kind of food. என்னோட ட்ரேட்மார்க்கே நான் எல்லா இடத்துலயும் கார்ல போய் இறங்கி பாய் பாய் சொல்றதுதான் என்னுடைய வழக்குன்னு சொல்லி அப்படி ஒரு கட்டமைப்பை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். They make a construction among themselves that when they go, they have a trademark that they'll go by only through cars, and then they'll only wave a bye through cars. சிலர் புதிய புதிய செல்போன்களை வாங்கி அதுல என்ன செய்வார்கள், புதிதாக லான்ச் ஆயிருக்குது என்று சொல்லி எல்லார் இடத்திலே காண்பித்து சந்தோஷப்பட்டுக் Some கொள்வார்கள். people have a passion for changing their mobiles often. இதெல்லாம் மேலும் மேலும் கடன் சுமையை அமுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. All these things are going to be something which increases your bondage of debit. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேற எந்த விஷயத்திலும் நீங்க கடன் படக்கூடாது என்று கர்த்தர் But சொல்லுகிறார். what Bible says is that you must be debited in order to love one another, but not in this kind of things. அப்ப கடன் இல்லாமல் வாழ என்ன செய்வது என்று வேதம் சொல்லுகிறது. So what should we do in order to live without debit? நாம் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு சேமிக்க பழகிக் கொள்ள வேண்டும். So Bible says that we must learn to save. வேதம் சொல்லுகிறது, சோம்பேறியே நீ எறும்பினிடத்திலே போய் கற்றுக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says just go and learn from the ant. You lazy அல்லேலூயா. one. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக அநேக காரியங்களுக்கு நாம் சேமிப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. Today, my dear beloved people of God, it is very essential for us to save. ஒரு வீடு கட்டுவதற்காக நாம் சில பணங்களை சேமிக்க வேண்டும். In order to construct a home, we have to save certain money. திருமணம் செய்வதற்காக பணத்தை நாம் சேமிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். In order for marriage, we must be the people who save it. படிக்க வைப்பதற்காக சில சேமிப்புகளை நாம் சேமிப்பது அவசியமாக We இருக்கிறது. need certain savings for our education. முதுமை பருவத்திலே நாம் யார் இடத்திலையும் போய் நிற்கக்கூடாது என்பதற்காக நாம் சேமிப்பது அவசியமாக இருக்கிறது. It is also necessary for us to save for our old age. அப்ப இதை சேமிப்பதற்கு என்ன செய்வது? So what should we do to save? வாங்குகிற சம்பளத்துல In the amount which we get, அதுல 10% முதலாவதாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். in that 10% you have to pay to God. தேவனுக்கு முதலாவதாக அந்த 10% கொடுத்ததற்கு பின்பாக After you give the 10% to God, 20% சேமிக்க வேண்டும். the rest 20% you have to put it under savings. ஒரு உதாரணத்திற்கு For example, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறோம் என்று if you சொன்னால் have salary of 10,000, 1000 ரூபாய் தேவனுக்காக அதை என்ன செய்யணும், தசமமாக எடுத்து வைத்து விட வேண்டும். we have to give offering to God. மீதி 1,000. மீதி 9,000ல் 2,000 ரூபாய் எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும். And in the rest 9,000, we have to take and keep 2,000 for our savings. 10,000 ரூபாய் மாதத்திலே தேவையான செலவிற்காக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் கையிருப்பாக. And as 1,000 rupees, we have to take and we have to keep it for the rest of the month. நீங்கள் வாங்குவதிலே நீங்கள் 6,000 ரூபாயை மாத்திரமே எடுத்து செலவு செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். So you have to learn to spend only the 6,000. அந்த 6,000 ரூபாய்க்குள்ளாக எந்த அளவிற்கு நீங்கள் செலவை நீங்கள் முடக்க முடியுமோ அடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். Only with that 6,000, you have to learn to live your life. அப்ப தவறான புரிந்து கொள்ளுதல் நடத்தைகள் எனக்கு 10,000 ரூபாய் சேலரி வருகிறது, ஆகவே நான் என்ன செய்யறேன்னா 10,000 ரூபாய்க்கு கடனை கட்டிட்டு இன்னும் 5,000 வெளியில கடனை வாங்கி நான் லைஃபை மூவ் பண்றேன். நிறைய பேர் அப்படி தவறாக புரிந்து கொண்டு கடன் மேல் கடனில் சிக்கிக் கொள்கிறார். So the wrong understanding is, what we think is that I have 10,000 now, and with this whole 10,000 I'll pay it for the debit, and I'll get another 5,000 from another people as debit, and then I'll run my life. This is the wrong understanding in our life through which we lead. தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். God has given us wisdom. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does God say? அவர் 10 தாளந்தை கொடுத்து செல்லுகிறார். He gives 10 talents. அவன் 5 தாளந்தை வாங்கினவன் 10ஆக மாற்றுகிறான். In that the one who got 5, he multiplied it into 10. 2 தாளந்தை வாங்கினவன் 4ஆக மாற்றுகிறான். The one who got 2, he multiples it to 4. 1 தாளந்தை வாங்கினவன் மண்ணிலே புதைத்து போடுகிறான். The one who got only 1, he just puts it under the soil. அவனை பார்க்கும் பொழுது அவனை ஆண்டவருக்கு சந்தோஷம் வரல, அவனை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு கோபம் தான் வருகிறது. When God sees that man, he doesn't feel happy for him, but instead he has anger over him.
இந்த நாளில் அப்படித்தான் வாங்கக்கூடிய சம்பளத்தை அதை மண்ணிலே புதைக்கக்கூடிய ஜனங்களை பார்க்கும் பொழுது அந்த மண்ணாகிய உலகத்தில் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ற பிள்ளைகளை ஆண்டவருக்கு பிடிக்காது. Even today, when God sees from the above, He doesn't like those who just put their amounts or everything on the soil and who bury it. தேவனுடைய ராஜ்யத்திலே முதலாவதாக விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். So first we have to learn to plant it into the Lord's kingdom. அடுத்தது உங்களுடைய குடும்பத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். And then you have to learn to love your family. ஒருவரிடத்திலே ஒருவர் அன்பு கூற பழகிக் கொள்ளுங்கள். You have to learn to love one another. அடுத்தது உங்களுடைய முதியோர்களுக்கு உதவி செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். And then you have to learn to help the old people within your family or anything. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். God tells to honor your father and mother. இவர்களை நீங்கள் முதன்மையாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்வதிலே நீங்கள் மிகவும் அதிலே ஆர்வமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். You should be very sensitive in making or in giving them everything which they need, satisfying their needs. இந்த ஜனங்கள் மேல்தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். God loves and He wishes only all those kind of people. அப்ப He likes only them. உலகத்திலே கடன் படுகிற ஜனங்கள், உலகத்திலே கடனை கட்டுகிற ஜனங்களை பார்க்கும் பொழுது தேவனுக்கு கோபம் மாத்திரமே வருகிறது. So when God sees from above the people who are getting debits, He only gets angered over them. சிலர் பெருமையாக சொல்லுவார்கள், எனக்கு 80,000 ரூபாய் சம்பளம் வருகிறது, ஆனால் வீட்டிற்கு வந்து 10,000 ரூபாய் தான் நான் கொண்டு வரேன், மீதி எல்லாம் கடனை கட்டுறேன்னு சொல்லி. There are some people who proudly tell that they have their salary of 80,000 and then they bring only 10,000 to their homes. The rest of the amount they pay it as a debit. அதனால எந்த விதமான சந்தோஷமே தேவனுக்கு இல்லை. So there is no happiness for God in that. தேவனுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் முதன்மையானவைகளை கொடுத்து அதற்கு பின்பு மீதியானவைகளுக்கு நீங்கள் செலவு செய்து கொள்ளலாம். So what you have to do is to give half of the amount to God, the rest of the amount to your family, and then that is what God wishes to do. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறு எதிலையுமே நீங்கள் கடன் படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. There shouldn't be any other vow to you unless loving each another. That is the only debit which God has promised. அப்படி இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். So today God speaks to us. ஒருவேளை நம்ம ஃபேஷன் பார்த்து இன்னைக்கு என்ன அடுத்த ஃபேஷன் என்ன அது மேல நம்ம அன்பு கூர்ந்து அப்டேட்டா பொருள்களை வாங்கி குவிக்கிறோமா? So just think over, testify yourself. So are we like that? Are we according to the recent trends and we change everything according to that? அடுத்தது ஃபைனான்ஸவே சார்ந்து இன்னைக்கு எவ்வளோ ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க, இன்னைக்கு யார் கடன் கொடுக்கறதுக்கு நம்மளை கூப்பிடுவா, பேங்கா போய் கடனை யார் தர்றாங்கன்னு பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? So are you looking for the debitors who are giving the debits? அல்லது வேற யாராவது நபர்கள் கொடுப்பார்கள் என்று சொல்லி உலக மனிதர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமா? Or are we looking at the worldly people whom you put your trust on, that they will give you debits? அல்லது தகப்பன் தாயின் இடத்துல எனக்கு நீ சொத்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது கொடு என்று கழுத்தை நெரித்து அவர்களை சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோமா? Or are we screwing our parents? Are we taking up their necks and asking them to give us all the assets which they are supposed to give us? இவைகள் மேலே, இந்த மேற்கண்டவைகள் மேலே தேவன் மிகவும் வேதனைப்படுகிறார் என்று நாம் பார்த்தோம். So God is very much, He's just troubling. He's struggling with all those people. தேவனிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். We have to love it. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். First we have to seek the Lord's அவருடைய kingdom. நீதியை தேடுங்கள். We have to seek His அப்பொழுது judgment. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். Only then you will receive everything. எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். God is ready to give us everything. ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தர விரும்புகிறார். God is ready to give us good health. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்க விரும்புகிறார். God desires to give good education to our children. கர்த்தர் நீடூழி வாழ உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God desires to give you a life, a very long life. அப்ப தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். So we have to obey God's words. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். We must love one another. இந்த கடன் படக்கூடியவர்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது So if you see all those people with அவர்கள் debits, மிகுந்த எரிச்சலுடையவர்களாய் காணப்படுவார். they are always with some kind of thing within themselves. அவர்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லாதவர்களாய் காணப்படுவார். They show some hesitation. They don't have any peace within their family. காரணம் என்னவென்று சொன்னால் What is the reason? கடன் பிரச்சனையினாலே அவர்கள் மாட்டி சிக்கொண்டு இருக்கிறார்கள். Only because of the pressure of the debits which they have. ஆகவேதான் அவர்களால் குடும்பத்தை நேசிக்க முடியவில்லை. Only then they are not able to love their family. ஊழியத்தை நேசிக்க முடியவில்லை. They are not ready to love the ministry. தேவனை அன்பு கூற முடியவில்லை. And they are also not ready to love God. இதற்கெல்லாம் என்ன காரணம்? What is the reason for all this? தேவையில்லாமல் சிக்கிக்கொள்ளக்கூடிய கடன் பாருங்கள். All those debits which are unnecessary to you. தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள்.
Pray in God's presence. டெபிட் கார்டில் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு தேவ பிள்ளைகள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க எல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. All the youngsters, you should make a vow within yourself that you are not going to use debit cards. கர்த்தர் உங்களுக்கு என்ன சம்பளம் தருகிறார் அதுல 10% முதல்ல தேவனுக்கு கொடுங்க. So in the thing which God gives you, take your salary and in that take 1% to God. 20% நீங்க எதிர்காலத்திற்காக சேமித்து வைங்க. Over the 10, another 20 you may save it for your future. 10% உங்களுடைய கையிருப்பாக வைத்துக் கொள்ளுங்க. Take 10 as your own belongings. அந்த 10% கையிருப்புல தான் நீங்க டெய்லி போகும்போது பெட்ரோல் வேற இதர செலவுகள் அதெல்லாம் அதைத்தான் நீங்க அந்த மந்த் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும். With that 10 you are going to use for your everyday needs. மீதி இருக்கக்கூடிய அந்த 60% தான் உங்களுடைய செலவினங்களை எல்லாம் நீங்கள் உள்ளடக்கிக் கொள்ள வேண்டும். Only with that 60 you have to put all your expenses in down. அப்படி நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். So if you live in that way, your life is going to be a very big blessing. உங்களுடைய கடன் பாரங்களிலிருந்து இயேசு இன்று விடுதலையாக்கும்படியாக விரும்புகிறார். So God is willing to redeem you from all. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I'm desiring to pray for you. ஜெபிக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய நுகத்தை ஆண்டவராக இயேசு முறித்தருகிறவராக இருக்கிறார். The time which I pray now, God is going to break all your நாம் bondages. சேர்ந்து ஜெபிப்போமா? Let us pray together. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, My dear beloved God, இந்த ஆராதனை வேளையில in this blessing time, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for my people. ஐயோ, அவர்கள் மிகுந்த பலவீனத்தோடு அவர்கள் மிகுந்த பாரத்தோடு கூட உம்முடைய சமூகத்திலே நிற்கிறதை காண்கிறேன். Oh God, I can see them with a stressful life, with a lot of temptations within themselves. இப்பொழுதே அவர்கள் மேல் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுமைகளை இயேசுவின் நாமத்திலே உடைத்து போடுகிறேன். I want to break the bondages of everything which is tormenting them. அவர்களை கிறிஸ்துவிலே ஒருவர் அன்பு கூர்ந்து வாழும்படியாக அவர்களை உம்முடைய அன்பினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். Fill them with your love so that they can share and spread the love to one another. அன்பின் ஆவியினாலே அவர்களை நிரப்புவீராக ராஜா. Fill them with the spirit of love, Father. அவர்கள் தேவனுக்காக வாழ உதவி செய்யும். Help them to live a living for you. எதிர்காலத்திற்காக யோசேப்பை போல அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். Let them be as Joseph. Let them think of their future. உலக மனிதர்கள் உயர்த்துவார்கள் என்று எந்த மனிதர்களையும் அவர்கள் நோக்கி பாராதிருக்க உதவி செய்யும். They shouldn't trust over any of the human beings who belong to the world. கர்த்தர் தாமே அவர்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். Let God take them when you're going to use them. ஒருவரிடையே ஒருவர் அன்பு கூற நீர் உதவி செய்ததற்காக நன்றி. We are thankful to you so that you have helped them to love each another. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக பிதாவே. In the name of Jesus Christ we pray. ஜெயத்தை கொடுத்து விட்டீர், அதற்காக நன்றி. You have given them the victory. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. We thank you for that in the name of Amen. Jesus. Amen. கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved people, கர்த்தர் உங்களுடைய நுகங்களை முறித்து விட்டார். God has broke all your bondages. இனி உங்களை வேதனைப்படுத்துகிற பிசாசு உங்களை விட்டு ஓடி விட்டார். So hereafter the Satan who was tormenting you so long has driven away. கர்த்தர் தாமே உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. May God take you and let him use you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கட்டும். Let God's blessing be over you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus. Amen. Amen. God bless you. God bless you.